இல்லையே. புளியா எங்க? பேக் சைட் இல்லையா? ஓடுது பாருங்க நிறையா. இழங்கப்பா முன்னாடி போது பாருங்க. எல்லாமே இங்கே பார்க்கலாம். ரெசார்ட் பக்கத்துலேயே வரும். ரொம்ப த்ரில்லாக இருந்தது பகலில் வரும்போதே. ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்சிங், பகல்லே எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கமும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்குது. இது இருக்கு. ஆனால் யானை நிற்கிது. இருக்கு ரோட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். டஸ்கருங்க போயிடுங்க. பயப்படாதம்மா, இருங்க. வருது ரோட்டுக்கு வருது. இது வருதுங்க. அந்த மரத்தில் உட்காந்துருக்கு. கரடியா லெப்பர்டா கரடியான்னு தெரில. ஆமாண்டா, கிளையில் உட்காந்து இன்று 2வது நாள் அதிகாலை 5 மணி. நாம் ஆசனூரில் உள்ள எவர்கிரீன் ரெசார்ட்டில் இருக்கோம். காலையில் நான் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். எழுந்து ஏதாவது அனிமல் மூமெண்ட் இருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் மாடியில் இருந்து பார்க்க ஆரம்பித்தேன். எந்த அறிகுறியும் இல்லை. பொதுவாக எந்த ப்ரிடேட்டர்ஸ் வந்தாலும் நமக்கு அலாரம் கால் இருக்கும். அதை வச்சு நாம் கொஞ்சம் உஷாராகி பார்ப்போம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு யூஷுவலான மார்னிங்காக தான் இது இருந்தது. ஆனால் இதுக்கு அப்புறம்தான் அப்படி ஒரு விபரீதம் இந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது எனக்கு தெரியாது. நான் ஒரு 5 மணி போல் எழுந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல ஒரு 1/2 hour வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தது அந்த காடு. ஒரு 5:30 மணிக்கு மேலே மயிலோட சத்தம் வந்து கொஞ்சம் தூரத்தில் கேட்டுச்சு. அப்புறம் டைம் ஆக ரொம்ப க்ளோஸாக கேட்க ஆரம்பிச்சுது. நான் உடனே என்ன பண்ணேன், அங்கேருந்து மயில் சத்தம் எங்கே வந்ததோ அதை நோக்கி வர ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷம் மயிலோட சத்தம் நல்லாவே கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா இல்லையா? இல்லையே. புலி போகுது. புலியா? எங்க? அந்த புத்தா போச்சு. பேக் சைடு இல்லையா? அங்கே பாருங்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு. கொஞ்ச நேரத்தில் சிறுத்தையை விட்டோமே. சிறுத்தையை தான் புலின்னு சொல்கிறாரு நினைக்கிறேன். சிறுத்தையா புலியான்னு தெரியலையே. நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நின்று பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் மயிலோட சவுண்டும் நாய் குலைக்கிறதும் ஃப்ரண்ட் சைடில் கேட்டுச்சு. சரி அங்கே கேட்குதே அப்படின்னு இங்கே நின்றுட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து ஃப்ரண்ட் சைடு போனேன். நான் போன அந்த ஒரு 5 மினிட்ஸ் போய் அங்கே ஃப்ரண்ட் சைடு நின்று இருப்பேன். அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் தான் வந்து சிறுத்தை இந்த பக்கம் வந்திருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளாரேருந்து வந்து இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ நான் டார்ச் காட்டுற இடத்துல தான் நின்றுட்டு இருந்திருக்கு. இப்படியே தான் வந்திருக்குது அது. நான் இதே இடத்துல நான் நின்று இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் இங்கேயே நின்று இருந்தேன். சவுண்டு எதுவும் வரலனா கூட நான் இங்கேயே இருந்திருப்பேன். அப்படி நின்று இருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம சிறுத்தையை பார்த்துருக்கலாம். அது சிறுத்தையா புலியானே தெரியல. கீழ் ரூமில் இருக்கிறவர் வந்து அதை புலி தான் அப்படின்னாரு. அவர் தெரியாமல் சொல்கிறாரா என்னான்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னார் அது புலியா சிறுத்தையாங்கிற கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒன்று தான், நாங்கள் நல்லாவே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கை கேட்டினதுக்கு வாய் கேட்டலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. நேற்று நம்ம பார்த்ததே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நம்ம டிரைவ் போகும்போது அது நம்ம ரூம் பக்கத்தில் இன்றைக்கி பார்த்துருந்தோன்னா உண்மையிலே டபுள் தமாக்காவாக இருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் பண்ணதே ரொம்ப ஃபீலாக இருந்தது. இருந்தாலும் டக்குன்னு கீழே வந்து கார் எடுத்துகிட்டு நம்ம போய் பார்க்கலாம், எப்படி ரோட் சைடு அது கிராஸ் ஆனாலும் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கீழே அவசர அவசரமாக ஓடியாந்தேன். ஒன்றும் தெரியலையே. எந்த இடத்துல பார்த்தீங்க? இங்கேயா? இதுக்கு பேக் சைடு இல்லையா? அந்த ரோட்லேயே வந்தது இப்படி அந்த இதுக்குள்ளே கிராஸ் ஆச்சு. கரெக்டாக சிறுத்தையா புளியாந்து அந்த இல்லை பின்னாடி பேக் சைடு பார்த்தேன். நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்க? அங்கே தான் கிச்சன் கிட்ட இருந்தேன். கிச்சன் டைம் தெரியுதானல்ல. நான் சவுண்டு வருதுன்னு இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். புளியா சிறுத்தைங்களா? அது குரங்கு ரெண்டுத்துக்குமே சவுண்டு கொடுக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்திருக்கு. ஆனால் சவுண்ட் நல்லா க்ளோஸாக கேட்டுச்சு. நான் 5 மணிலேருந்து பேக்கில் தான் வீடியோ எடுத்தீங்க? இல்லை இல்லை, நான் யதார்த்தமாக போனால் போச்சு. சட்டை இல்லை கேட்டு எழுதிச்சோம். அது 2:30 மணிலேருந்து கேட்டுது. அப்புறம் எழுதிச்சு போனால் அப்புறம் நான் இங்கே இருந்து பார்த்துருந்தேன். அந்த சைடு போயிருக்கு போல் இருக்கு. இந்த நாய்ங்கெல்லாம் சேர்ந்து என்னுடைய கவனத்தை திசை திருப்பி ஃப்ரண்ட் சைடு வர வச்சிடுச்சிங்க. அதனால தான் இன்றைக்கி நம்மளால் சிறுத்தையை பார்க்க முடியல. இருந்தாலும் சேஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம போகிறோம். மேபி அது ஆப்போசிட்டில் அப்படியே வந்து ரோடு கிராஸ் பண்ணாலும் பண்ணும். நம்ம அப்படியே கொள்ளைக்கால் ரூட்டில் ஒரு ரவுண்ட் போயிட்டு அங்கே ஏதாவது கிராஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்துட்டே வாங்கடா. பாருங்க, நான் இங்கே ஒரு இடத்துல எடுத்துகிட்டே வராது.
இதான் நம்ம ரெசார்ட்டுக்கு பின்னாடிங்க. ஆமாம், இப்படி தான் வந்திருக்கோம். இங்கேருந்து தான் நேராக இங்கே இந்த சைடு வந்திருக்கோம். இதெல்லாம் எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் கார்லேயே அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் தூரம் கொள்ளைக்கால் ரூட்லேயே வந்தோம். சரி, லெப்பர்ட் எங்கேயாவது கிராஸ் ஆகுதான்னு பார்த்தோம். ஏதாவது அலாரம் கால் இருக்காங்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே வந்தோம். ஆனால் எதுவும் இல்லை. அதனால் எங்களால் லெப்பர்டையும் பார்க்க முடியல. சரி, வந்ததும் வந்தாச்சு, அப்படியே நேராக கேர்மாலா ரோட்லேயே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு வந்தப்போ தான் ஜங்கிள் ஃபவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டுக்கோழி நின்றுட்டு இருந்தது. அதாவது இது ஆண் காட்டுக்கோழின்னு நின்றுட்டு இருந்தது, பெண் காட்டுக்கோழின்னு நின்றுட்டு இருந்தது. நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல பக்கத்தில் மரம் முறிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உடனே வண்டியை நிறுத்திட்டு அது என்னன்னு பார்த்தோம். சவுண்டு கேட்குது, நிற்கிற மாதிரி சவுண்டு. இந்த நடுவில் தான் கேட்குதுடா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய்க்கோங்க. அங்கே தான் ஏதோ உடைக்குது. வந்தாலும் வரலாங்க கிராஸ் பண்ணி. கண்டிப்பாக பக்கத்தில் யானை தான் நின்று மரத்தை உடச்சிக்கிட்டு இருக்கு. நல்லாவே அது எங்களால் உணர முடிஞ்சுது. நாங்களும் வெளியில் வரும்னு பார்த்தோம், ஆனால் பார்க்க முடியல. அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம், டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. உனக்கு பண்ண தெரியாதா? பாட்டு பாடுது பாரு இந்த குறும்பாடு. நல்லா இருக்குல்ல வயசு. கொள்ளைக்கால் ரூட்டில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரூமுக்கு நம்ம வரணும். வந்துட்டு அங்கே செக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நாம் இன்றைக்கி வந்து மாவளத்தில் இருக்கக்கூடிய த சில்வா கேசில் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் போய் தங்க போகிறோம். நாம் மார்னிங் ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு திரும்பவும் எவர்கிரீன் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் மாவளத்தில் போய் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மாடிக்கு வந்து பார்த்தா குரங்குகள்லாம் வந்து நிறைய இருந்தது. அதில் ஒரு குரங்கு பார்த்தா அந்த முறுக்கு பாக்கெட்டை எங்கேருந்து தூக்கிட்டு வந்ததுன்னு தெரியல, வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள கேர்டேக்கர்ட்டையும் கேட்டேன், ஏன்னா நம்ம சிறுத்தையை சேஸ் பண்ணி போனோம் இல்லையா, திரும்பவும் இங்கே வந்ததா இல்லையான்னு கேட்டேன். இல்லை வரல அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நம்மளுடைய கொடுத்து வைக்கல நாம் இன்றைக்கி இங்கே சிறுத்தையை பார்க்குறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து செக் அவுட் ஆனோம்.
இந்த மாவல்லம் ரோட்டில் எனி டைம் வந்து நம்ம சிறுத்தையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கும். அதனால் டே டைமாக இருக்குது சிறுத்தை வராது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 2 சைடும் பார்த்துட்டே தான் போனோம், எங்கேயாவது சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கா அப்படின்ட்டு. சிறுத்தையை எதிர்பார்த்து வந்த நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக ஒயில்டு டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னாய்களை பார்த்தோம். அது ஒரு மானை துரத்துக்கிட்டு செமையாக ஓடிச்சு. அதாவது ரோட்டுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து ரொம்ப வேகமாக ஓடிச்சு. இப்போ நீங்கள் அதை பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம தான் வந்துட்டு இருந்தோம். அப்படி எதிர்பார்க்காம வந்ததுனால திடீர் சர்ப்ரைஸாக தான் எங்களுக்கு இது கிடச்சிது. அதனால் டேஷ் கேம் ஃபுட்டேஜ் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது தெரியுதுன்னு தெரியல. இதோ மான் ஒன்று ஓடுது பாருங்க, இது ஓடுது பாருங்க. மானை துரத்திக்கிட்டே பின்னாடியே வந்து வைல்டு டாகும் ஓடியாருது. இது கொஞ்சம் கிளியர் இல்லை, நான் ஜூம் பண்ணதுனால கொஞ்சம் கிளாரிட்டி அடி வாங்குது. அது ஏன்னா டேஷ் கேம் ஃபுட்டேஜ் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் கிளாரிட்டி இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. மான் ஓடுது, மானை துரத்திக்கிட்டே பின்னாடியே வைல்டு டாகும் ஓடுது பாருங்க. முன்னாடி ஓடுது பாருங்க நிறையா. இருங்கப்பா முன்னாடி போது பாருங்க. அந்த கிளிப்பிங்கை திரும்பவும் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது அந்த சைடு பள்ளமாக இருக்கிறதுனால கிளியராக தெரியல. இங்கே பார்த்து எடுமா. அதுதான் அங்கே எடுக்கிற அங்கே தான் போச்சு. இப்படிதான் ஓடுச்சு. இந்த இங்க நாம் கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்தோம் வெளியில் திரும்ப வருதா அப்படின்ட்டு. ஆனால் வரல. எப்படியும் ஒரு 4 வைல்டாக என்னமோ 2 மான் ஓடிச்சு. ஒரு பெரிய மானும் ஒரு குட்டி மானும் ஓடிச்சு. அதை துரத்திக்கிட்டே ஓடிச்சு. அதுக்கப்புறம் வரல. நம்ம மாவல்லத்துக்கு கிளம்பி வரும்பொழுதே நமக்கு இப்படி ஒரு சூப்பர் சைட்டிங் கிடச்சிது. உண்மையிலே இந்த ரோடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இரவு நேரத்தில் நீங்கள் இந்த ரோட்டில் வரும்பொழுது என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கொள்ளைக்கால் போகிற ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ரைட்டில் மாவல்லம் போகிற ரோடு வந்து கட் ஆகும். ஏற்கனவே போன வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மாவல்லம் ஊரெல்லாம் நான் காமிச்சதில்ல. இந்த வீடியோவில் நீங்கள் மாவல்லம் நம்ம ஊருக்குள்ளார போயிட்டு அங்கேருந்து நம்ம உள்ளுக்குள்ளார நம்ம ரெசார்ட்டுக்கு போகணும். அப்படியே லெஃப்ட்டில் பாருங்கள் ஏதாவது நிற்கிதா அப்படின்னு. இன்னைக்கு டே 2ல் நம்ம சில்வர் கேசில் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு டைமாக ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ரெசார்ட்டு இந்த ஏரியாவை வந்து இதுவரைக்கும் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அதாவது பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. 1-2 வீடியோஸ் மேபி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாவல்லம் ஏரியாவில் தங்கியிருந்து பெரிய லெவலில் யாருக்கும் வீடியோ போட்ட மாரி தெரியல. கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா, ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஏரியாவில் தான் இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இந்த ஃபாரஸ்ட் நம்ம ஹாசனூர்லேருந்து இப்படி வந்து கொள்ளைக்கால் ரோடு நேராக பண்ணிங்கன்னா கொள்ளைக்கால், ரைட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரோடு வந்து நேராக மாவல்லம் கோட்டடை போகுது. மாவல்லம் 3 கிலோமீட்டர் இங்கேருந்து. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வந்து ஒரு ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து போகலாம். செம்ம அட்வென்ச்சராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நைட்டு வந்து மேபி நம்ம வெளியில் வரதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா வந்தோன்னா சிறுத்தை, இப்போ நான் நின்று பேசுகிற இடம் ரொம்ப 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 ஆபத்தான ஒரு இடம். சரி, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே நின்று பேசுகிறேன். மிஸ்ஸஸ் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, ஆனால் அவங்க பயந்துக்கிட்டே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து சிறுத்தை வந்து மிக மிக அதிகம். சிறுத்தையோட அச்சுறுத்தல் வந்து ரொம்பவே அதிகம். நான் நிற்கிற இந்த ஏரியாவில் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய சிறுத்தைகள் இங்கே இந்த சைடு எல்லா சைடும் வந்து உலாவக்கூடிய ஏரியா. ரொம்ப த்ரில்லாக இருக்கும். இந்த ரோடு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி திகில் படத்தில் வர்ற மாரி பகல்லையே ஆள் நடமாட்டம் கிடையாது, அப்படி ஒரு திகிலாக இருக்குது. நைட்டில் யோசிச்சுக்குங்க. நைட்டில் இந்த ரூட்டில் வந்து நம்ம வரப்போகிறோம்.
ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏகப்பட்ட அட்வென்ச்சரான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நான் இந்த இடத்த பற்றி சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆபத்து அப்படி. யானைகளும் சரி சிறுத்தைகளும் சரி இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இந்த சாலை வந்து மிக மிக ஆபத்தான ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரவு நேரத்தில் நாம் இதில் ட்ராவல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக சிறுத்தையோ யானையையோ இந்த இடத்துல பார்க்காம போக முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகவும் ஒரு படுபயங்கரமான ரோடு இது. இரவில் மட்டும்தான் சிறுத்தையை பார்க்க முடியுமா, பகலில் பார்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா பகல்லையும் பார்க்கலாம். நான் பகல்லையே இங்கே இந்த ரோட்டில் வந்து சிறுத்தை நடமாடுற சில வீடியோக்களையும் நான் பார்த்துருக்குறேன். அதனால் இப்போ நாம் ஏதாவது ரோட்டில் நடந்து போகுதா என்ன ஏதுன்னு நம்ம சைடில் பார்த்துக்கிட்டே தான் போகிறோம். 1 கிலோமீட்டர் உள்ளார போகணுமா, அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம வண்டி தாங்குமான்னு தெரியல. தாங்கலன்னா நீ தாங்க ஏத்து. நம்ம போகிறது தான் மாவல்லம் வில்லேஜ் வந்துட்டோம். இங்கே போயிட்டு இங்கேருந்து உள்ளுக்குள்ளார போகணும். ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட நான் பேசினேன். அவங்க சொன்னது இங்கே விவசாயமும் நிறைய பார்த்துட்டு இருக்காங்களாம். இந்த விவசாய தோட்டத்துக்குள்ளார யானைகள்லாம் உள்ளுக்குள்ளார வந்து அடிக்கடி பயிர்கள்லாம் சேதமாக்கிடுதான். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் சோலார் வேலி வந்து போட்டிருக்காங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி யானைகள் ஊருக்குள்ளார வர்றதும் அடிக்கடி தினந்தோறும் கூட சொல்லலாம். இரவு ஆச்சு அப்படின்னா தினந்தோறும் ஊருக்குள்ளார வந்து யானைகள் வந்து பயிர்களை நாசம் பண்ணுறதும் வீடுகளை அடித்து சேதமாக்குறதும் வந்து தொடர்கதையாக இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மாவல்லம் ஊருக்குள்ளார வந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு சாய்பாபா கோயில் நீங்கள் நேராக பார்க்குறீங்க பாருங்கள் ரைட் சைடில், அதுதான் சாய்பாபா கோயில். அந்த சாய்பாபா கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா நம்ம ரெசார்ட் போகிறதுக்கான ரோடு வந்து உள்ளுக்குள்ளார போகணும். இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம உள்ளுக்குள்ளார ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ரைட் எடுக்கணும். வெளியிலே போர்டு வச்சுருப்பாங்க த சில்வா கேசல் ரெசார்ட் அப்படின்ட்டு. இங்கிருந்து ஒரு ஆஃப் ரோடில் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளார போகிற மாதிரி இருக்கும். ரோடு வந்து கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்கும். பட் நம்மளது லோ கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருந்ததுன்னா கூட நம்ம மேனேஜ் பண்ணி போயிட்டோம். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. நம்ம ஓரளவுக்கு செடன் கார் எல்லாமே போகிற மாரி தான் இருக்குது. ஆமாம், இப்போவே ஃபென்சிங்கில் எலக்ட்ரிக் சப்ளை இருக்குது. டொக்கு டொக்குன்னு வருது. அங்கே பாரு ஏதோ மலையில் அது ஊர்லாம் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற மலை இருக்கு இல்லையா, அந்த மலை மேலே தான் கோட்டடை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த ஏரியாவெலாம் அந்த கோட்டடை மாவல்லம் இந்த ஏரியாவெலாம் யானைகளுக்கு மிகவும் ஒரு புகழ்பெற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான யானைகள் இரவு நேரம் ஆச்சுன்னா இந்த பகுதி ஃபுல்லாக வந்து அதோட ராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுமாரி சிறுத்தை கரடி ஈவன் புலி கூட இந்த பகுதியெல்லாம் வந்து நிறையா இருக்கிறதாப்பில் நம்ம ரெசார்ட்டில் உள்ளவங்களே சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஃபென்சிங் இருக்குது. லெஃப்ட் சைட்லேருந்து யானைகள்லாம் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் நாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆபத்தான ரோடுன்னு சொல்லலாம். ஏன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஈஸியாக வரலாம், ஃபென்ஸ் எதுவும் கிடையாது, எலக்ட்ரிக் ஃபென்சிங்கு. ஒரு பர்டிகுலர் தூரம் போனதுக்கப்புறம் தான் 2 பக்கமே உங்களுக்கு ஃபென்சிங் இருக்கும். இது 300 மீட்டரா? இது இருக்கும் அதிகமாக. ஆனால் அவர் சொன்னது 1 கிலோமீட்டர் தான் சொன்னார். இதுதான் நம்மளுக்கு கஷ்டமான வழி. ஸ்லோப்பாக தோணிச்சு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்குது பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமே எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்குது. ஏன்னா நம்ம இதில் வரும்பொழுது இதோட ஆபத்து ஓரளவுக்கு இந்த ஏரியாவை வச்சு ஒரு திக்குன்னு தான் இருந்தது நம்ம வரும்பொழுது. ஆனால் அங்கே போயிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பயம் வந்து ரொம்பவே அதிகமாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி எல்லா வைல்டு அனிமல்ஸுமே இந்த ரெசார்ட்டு பக்கத்தில் வருமா. இப்போ நம்ம ஏறக்குறைய ரெசார்ட் பக்கத்தில் வந்துவிட்டோம். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அதோட ரேட்டு இந்த விஷயங்கள்லாமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இது ஒன்று தானுங்களா? ஆமாம் சார். இந்த உள்ளார வர்றது வர்ற ஃபார்ம்லாம் இருந்து வர்ற வழியில் எல்லாமே உங்களுக்கு தானே? இல்லை அது வேற உங்களுக்கு. வேற உங்களுக்கு. இந்த கம்பிலேருந்து இந்த பக்கம் வருங்க. ஆமாம், ஃபுல்லாக ஃபென்சிங்காகவே இருந்தது. ஏன்னா இப்போ நான் அங்கேருந்து வந்தேன்ல, அங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்குமா உள்ளார இருந்த ஆஃப் ரோடு? 1 கிலோமீட்ரு. அனிமல்ஸ்லாம் வருமா? அனிமல்ஸ் இருக்கு. இருக்கு. என்னென்ன அனிமல்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம்? யானை, திருத்த, புலியெல்லாம் பார்க்கலாம் சார். கரடி எல்லாமே இங்கே பார்க்கலாம். ரெசார்ட் பக்கத்துலேயே வரும். இங்கே 2 விதமான கேட்டகரி உள்ள ரூம்ஸ் இருக்குது. சிங்கிள் ரூம், அதில் வந்து 2 பேர் மட்டும்தான் ஸ்டே பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷனும். அதுக்கப்புறம் 2 ரூம் உள்ள மாதிரி ஒரு வில்லா டைப்பில் இன்னொரு ரூமும் இருக்குது. ஸோ அது ஒரு டைப்பு. இப்போ நம்ம வந்திருக்கிறது சிங்கிள் ரூமு. ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது காமிச்சிட்டு ரேட்லாம் என்ன வருங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அங்கேருந்து தான் வரும் பள்ளம். அது என்ன தண்ணி குடிக்கிறது அங்கே வருமா? ஆமாங்க. ஓகே, அங்கே வர்றது அப்படியே இங்கே வரும். ஆமாங்க. பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக எப்போ வந்தது இங்கே? இங்கிருந்தே பார்த்துட்டு நாங்கள் இந்த மரத்தை உடச்சி திண்டுங்களா. ஓ, அந்த அங்கே உள்ள மரத்தை உடச்சி சாப்பிட்டு இருந்ததா? அப்புறம் நாங்கள் சத்தம் போட்டு என்னைக்கு? ஒரு மாதம் ஆச்சு நினைக்கிறீங்க. ரெகுலராக வருமா யானைலாம்? ரெகுலராக பார்க்குறாங்க, ஆனால் இங்கே வரலங்க. இப்போ இங்கே ஒரு வாரமாக இங்கே யானை இல்லைங்க. இப்போ ஒரு வாரமாக இல்லை. பக்கத்து ஊரில் இருக்குங்க. எங்கள் ஊர் அந்த பக்கம் தான். ஓ, உங்கள் ஊர் அங்கேயா? அங்கே மேலே இருக்கே அதுவா? ஓகே, அங்கே கொஞ்சம் வில்லேஜ் மாரி இருக்கு. அந்த வில்லேஜா? அந்த வில்லேஜ் பேர்? ஓ, அதுதான் கோட்டடையா? ஓ, இதுலேயே நேராக போகணும். அந்த ரோட்டில் மெயின் ரோட்லேயே நேராக. அந்த கடைசி தான் கோட்டடை. அந்த கடைசி பார்த்து லைன் அப்படி மேடம் பார்த்தீங்களா? ஓ, அங்கே இருக்கே வரிசையாக மரங்கள். அங்கே ஒரு வெள்ளை கலரில் பில்டிங்லாம் இருக்குது தெரியுது. இதுதான் கோட்டடையா? அதுதான் கடைசி. ஆனால் இது எல்லாமே அந்த வில்லேஜ் தானே? வில்லேஜ் தானே. ஓகே. எங்கே வரீங்க சார்? நான் சென்னையிலேருந்து வரேன். மாவல்லம். இது மாவல்லம். இது மாவல்லம் தான். அப்புறம் சின்ன சின்ன ஊர் எல்லாம் பேர்ல. இந்த தேவ் ஃபார்ம்ஸுங்கிறது உங்கள்தா? இல்லை, அது வேற உங்களுக்கு. அது வேற ஒருத்தவங்களது. ஓகே, இது தேவ் ஃபார்ம்ஸ் போகிற ரோடு. இந்த ரோடு அக்சஸ் பண்ணுறது நீங்கள் ரெசார்ட்டும் அவங்களும் தான் இது பண்ணிக்கிறது. பில்டிங் வாங்கியிருக்காரு, இடம் பில்டிங் கட்டுறாங்க. ஓகே. சிறுத்தைலாம் இங்கே இருந்தபடியே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்கேருந்து பார்க்குறது வேண்டியது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. யானையோட இருந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஆக்சன் கிடையாது. ஆனால் பக்கத்து ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால மேபி வரும். நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? நாங்கள் 5 வருஷமாக இங்கே நான் தான் இருக்கேன். 5 வருஷமாக இருக்கீங்க. ஓப்பன் பண்ணி 5 வருஷம் தான். 5 வருஷம் நான் தான். ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பேக்டான ரூமு. 2 பேர் வந்து ஸ்டே பண்ணலாம். எல்இடி டிவி கொடுத்துருந்தாங்க. ஃபேன் இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் வந்து நீட்டாக தான் இருந்தது. நீங்கள் ஒரு 2 பேர் வர்றீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3500 சொன்னாங்க. இப்போ நாம் புக் பண்ணியிருக்கிற ரூம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். வெளியில் வந்து ஒரு போர்ட்டிகோ மாரி ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. அங்கே சேர் போட்டிருந்தாங்க. நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். வெளியில் பார்க்குறதா இருந்தால் பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்து பேசுகிறதா இருந்தால் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார நுழைஞ்சோம் அப்படின்னா ஒரு ஹால் மாதிரி இருந்தது. ஹாலும் சொல்லலாம், அது ரூமுன்னு சொல்லலாம். ஏன்னா பெட்டு வித்து சோஃபா எல்லாமே போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ரூம். இந்த ரூமில் ஒரு டிவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக மொத்தம் 2 ரூம் இருக்குது. 2 ரூமில் ஒரு ரூமில் மட்டும்தான் டிவி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ரூமில் டிவி கிடையாது. ஃபேன் வந்து 2 ரூம்லேயும் ஃபேன் தான். ஏசிலாம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ இது ஒரு ரூம். மொத்தம் 2 ரூம். நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் 2 பசங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறீங்க அப்படின்னா இது இந்த வில்லா டைப் உள்ளது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுமாரி 2 ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் 2 ரூம் இதுமாரி புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக தான் இருந்தது.
கெய்சர் கொடுத்துருந்தாங்க, வெஸ்டர்ன் கிளாசட் இருந்தது. ஓகே, ஒரு டீசெண்டான ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 4500 ரூபா வந்து சொன்னாங்க. ஆனால் இது சீசனுக்கு சீசன் ஒவ்வொரு நாளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். வீக் டேஸில் ஒரு ரேட்டு, வீக்கெண்டில் ஒரு ரேட்டு, ஹாலிடேஸில் ஒரு ரேட்டு, அந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆக்சுவல் ரேட் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டும் இவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் இங்கே கிடைக்கும். அப்புறம் சில்ட்ரன் ப்ளே கிரவுண்ட் ஏரியா இதெல்லாம் இருந்தது. அதனால் நீங்கள் சின்ன பசங்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா ஜாலியாக விளாட்லாம். இதை தவிர ஸ்விம்மிங் பூல்லாம் கூட இங்கே இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் போனப்போ ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. எர்லி மார்னிங்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் மறுநாள். அதனால் ரொம்ப சில்லுன்னு வேறு இருக்கும். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருந்தா டைமும் ஆகும். மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் ஒரு 5 மணி 5:30 மணி போல் அங்கேருந்து கிளம்பி ஹாசனூர் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் அங்கே போனோம், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. எவ்வளோ பெருசு இருக்குங்க? இங்கே கிடக்குடா. இங்கேயா? திருச்சி ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல. அதான் எதையோ கில் பண்ணி போட்டிருக்கு. நேற்று நைட்டு வரும்போது கூட சவுண்டு கிடைச்சல அந்த இடத்துல. அப்போ எதுவும் பண்ணி போட்டிருக்கோமோ? பக்கத்தில் நின்னால் நிற்கண்டா. எங்கே பார்த்தாலும் பாரு, குருவிலாம் சாப்பிடுது. நாம் ஹாசனூர் வரைக்கும் போயிட்டு அங்கே சில ஜாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நாம் ரூமுக்காக மாவள்ளத்தை நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நாம் சரி கர்நாடகா பார்டர் வரைக்கும் போவோம், ஏதாவது அனிமல் சைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு கர்நாடகா பார்டர் வரைக்கும் போனேன். பட் அங்கே எதுவும் சைட்டிங் இல்லை. அதனால் திரும்பி ரிட்டன் ஆகி இப்போ நம்ம மாவள்ளம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நாம் அரைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட வரும்பொழுது அங்கெல்லாம் கத்துற மாரி சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி காரை நிறுத்தி பார்த்தா ஒரு டஸ்கரு ஊருக்குள்ளார வந்துடுச்சு. ரெசிடென்ஷியல் ஏரியா ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடுச்சு. அதை வந்து விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் யானை கத்துற மாதிரி தான் சவுண்டு வந்துருக்குது. அது குலைக்கிறதுனாலே டென்ஷன் ஆகிடும் சொல்லுங்க. யானை இருக்கு. ஆனால் யானை நிற்கிது. இருங்க ரோட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். டஸ்கருங்க. போயிடுங்க, நேராக போயிடுங்க. போகிறேன்னா நேராக இருங்க, ரோட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பயப்படாதம்மா, இருமா. ரோட்டுக்கு வருது. ரொம்ப லெஃப்ட் ரைட்டு போயிடுங்க. திரும்பி பார்த்துக்கிறேன் இருமா. கொஞ்சம் திரும்பி வச்சுக்கோங்கப்பா. அதுதான் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறோம். அவங்க நெருப்பு எடுத்துகிட்டு போகும்போது என்னடா வருது ரோட்டுக்கு வருது. ஐயோ வருதுங்க. நீ ஜூம் பண்ணிட்டே ஜூம் பண்ண உடையுது. ஹைபீம் போட்டிங்க அதை பார்த்து ஜூம் பண்ண உடையுதுப்பா. போங்க. இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க. வேணாம், வந்தாலும் வருவாங்க திரும்ப. வருது பின்னாடியே வந்து இப்போ திருப்பி பின்னாடி வந்து. அம்மா கொஞ்சம் பின்னாடியே போய்க்குங்க மாமா. கொஞ்சம் பின்னாடி போய்க்கோங்க. அது எந்த பக்கம் வேணாலும் வரும், இந்த பக்கம் வேணாலும் வரும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பாருங்க. சரி நான் போகிறேன். பார்த்து பின்னாடி வரப்போகுதுங்க. கோவத்தில் வந்து காரை ஏதாவது பண்ண போகுது. இந்த சைடு ஏதாவது ஓடி வரப்போகுதுங்க. பின்னாடி போயிடுங்க. எங்க ரொம்ப கிட்டக்க நிற்கிறது பயமாக இருக்குது. ரொம்ப தூரத்தில் போயிடலாமா ஒரே ஓட்டமா? போயிடலாம். பயமாக இருக்கு. சரி, ஏன்னா சைடில் இறங்கி இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அதான் பார்த்துங்கடா, அந்த பக்கம் விரட்டி விட்டாங்க. இருந்தாலும் பயமாக இருக்கு. டென்ஷனே. அதுவும் டஸ்கர் வேறு.
நேற்று எப்படி இரவு பயணம் நமக்கு ஒரு செம அட்வென்ச்சராக இருந்ததோ அதே மாதிரி இன்றைய இரவு பயணம் ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு யானையோட தரிசனம் கிடச்சிது. அதுவும் டஸ்கர் ஒன்று, அது ஃபயரை வச்சு வரட்டினோன்னே செம ஆக்ரோஷமாக அது அங்கேருந்து ஒடியாந்தது. அதனால தான் நம்ம கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸில் இருக்கலான்னு பின்னாடி போயிட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம டைரெக்ஷன் நம்ம பக்கம் திரும்பி வந்து அடிச்சதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் இருந்தோம், ஒன்றும் பண்ணல. அதனால் ஓரளவுக்கு உள்ளார போயிடுச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார வரோம். நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கி சிறுத்தையோ இல்லை அதுமாரி கரடிகள் நிறைய பார்த்தோம். இதுமாரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று பார்த்த மாதிரியே சிறுத்தையோ கரடியையோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த கொள்ளைகால் ரோட்டில் பார்த்துட்டே வந்தேன். ஆனால் எதுவுமே சைட் ஆகலை, யானையை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ நம்ம மாவளம் ரோட்டுக்கு இப்போ ரைட்டில் கட் பண்ணி போக போகிறோம். இந்த ரோடு தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சாலை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் கண்டிப்பாக சிறுத்தையை பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த ரோட்டில். யானையும் கூட குறுக்க நிற்கலாம். அதனால் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா ரொம்ப வேகமாகவும் போகக்கூடாது, பார்த்து நிதானித்து போகணும். ஏன்னா ஏதாவது டர்னில் நிற்கும்போது சடார்னு நம்ம முன்னாடி போய் நின்றுட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும். அதனால் நாங்கள் ரொம்ப கவனமாக தான் போயிட்டுருந்தோம். நிறைய இந்த சருகு விழுதுல அதே மாவெல்லாம் வர வரைக்குமே பெரிய லெவலில் எந்த சைட்டிங்கும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு பயத்தோடு தான் வந்துட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான இடம் இது. ஏன்னா இங்கேருந்து இந்த ஆஃப் ரோடில் ஒரு கிலோமீட்டர் நம்ம போகிறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா யானைகள் வந்து ரெகுலராகவே இங்கே வந்து நிற்குமா நம்ம போகக்கூடிய இந்த சாலையில். அது இரவு நேரத்தில் கண்டிப்பாக இருக்குன்னாங்க. நம்ம வேற இரவு நேரத்தில் போகிறதுனால ரோட்டை தவிர பக்கத்தில் ஏதாவது இருந்தால் தெரியாது. அதனால் சைட்லேயும் டார்ச் அடித்து எங்கேயாவது யானை நிற்கிதா அப்படின்னு கவனமாக பார்த்துட்டு தான் போனோம். ஏன்னா இங்கே ஏதாவது துரத்திட்டு வருது நம்ம போகும்போது யானை அப்படின்னா நம்மளால் ஒதுங்கி போகிறதுக்கு கூட ரிவர்ஸ் எடுத்து போகிறதுக்கு கூட முடியாது, வேகமாகவும் போக முடியாது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஆபத்தான இடம் தான். ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைட்லேருந்து யானைகளோ இல்லை வேறு அனிமல்ஸோ வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மற்ற விலங்குகளை பற்றி பிரச்சனை கிடையாது, பட் யானை விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஓனர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த ரோட்டில் வந்து சிறுத்தைலாம் வந்து ரோட்லேயே நிற்குமா, சிறுத்தை கரடிலாம். அதனால் நமக்கு லக் இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னார். நாங்கள் அதனால் டார்ச் அடித்து சைட்லலாம் பார்த்துட்டு தான் வந்தோம். இன்னைக்கு மட்டும் நம்ம ரெசார்ட்டு போய் சேர்ந்துட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். கௌஷிகாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இப்படி ஒரு ரோட்டில் போனால் எல்லாருக்கும் அது வரத்தான் செய்யும். ஏன்னா யானை குறுக்க வந்து எத்தாப்பில் வருதுன்னா நம்மளால ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது கூட யானை ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க, ரிவர்ஸ் எப்படி போக முடியும்? நம்ம ஸ்லோவாக தான் போக முடியும். அது பள்ளம் வேற, அப்படியே ஸ்லோப்பாக மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குல்ல இல்லை ஏறுறது தான் சவால். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேர்ன் இருக்கு இல்லையா, இந்த டேர்ன்ட்ட தான் வந்து மேக்ஸிமம் சிறுத்தை வந்து நிற்குமா. அதுமாரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்து பக்கத்தில் கரடியும் சரி சிறுத்தையும் சரி எப்போயுமே வந்து நிற்கும் அப்படின்னாங்க. இந்த பக்கம்லாம் பாருங்கள், நான் ஏற்கனவே கூட சொன்னேன், 2 பக்கமே வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஆபத்தான இடம் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா எந்த சைடு வேணாலும் யானைகள் வரலாம். மெயினாக இந்த ஏரியாவிலேருந்து வரும் அப்படிங்கிறதால தான் இங்கேயும் போட்டிருக்காங்க, இந்த சைடும் போட்டிருக்காங்க. திடீர்னு கத்துது. இது என்ன கத்துது? இது வந்து மானா? அலாரம் கேட்டு ஓப்பன் தானே இருக்கு.
ஜெயிச்சிட்டோம் மாறா. ரக்ஷன் நைட்டு டின்னருக்கு வந்து ஃபுட்டு சொல்லியிருந்தோம். அதாவது பரோட்டாவும் சிந்தாமணி சிக்கன் வந்து கிரேவியாக சொல்லியிருந்தோம். பரவாயில்ல ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மாடியில் போய் பார்க்கலாம் ஏதாவது வெளியில் வருதான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போனோம். சிக்கனை பொறுத்த வரைக்கும் கிலோ வந்து 700 ரூபா. அது நீங்கள் மினிமம் 1/2 கிலோ ஆர்டர் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ 1 கிலோ வாங்குறீங்கன்னா 2 வெரைட்டி செஞ்சு கொடுப்பாங்க. 1/2 கிலோ வாங்குறீங்கன்னா 1 வெரைட்டி செஞ்சு கொடுப்பாங்க. அது என்ன வேணுமோ அது சொன்னீங்கன்னா அது செஞ்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஏறி நின்று பார்க்கலாம் ஏதாவது வருதா பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாடி மேலே ஏறி பார்க்கலான்னு சொல்லி அங்கே போயிட்டுருக்கோம். கேட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேட்டை வெளியில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன சவுண்டு? நம்ம டார்ச் அடித்தோன்னே அடிக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது வந்திருக்கான்னு தெரில. மரத்து மேலே கண்ணு இருக்கா? ஆமாம். என்னது இது? லெப்படா? மரத்து மேலே தான் லெப்பர்ட் இருக்கும். ஏய் நல்லா பளிச்சுன்னு தெரியுதுடா. பிளாக் பஞ்சர் மாதிரி. ஆமாம். இல்லை எனக்கு ரொம்ப லெப்பர்ட் மாதிரி தான் தெரியும். அதான் பிளாக் பஞ்சர். பிளாக் பேந்தரா லெப்படான்னு தெரில. பிளாக் பஞ்சர் தான். கீழே பார்த்து அந்த டார்ச்சையும் சேர்த்து அடிக்கிறீங்க. இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? கீழே கரடியா கீழே இருக்கு பேர். நான் அடிக்கிறேன் பேர். கருப்பாக ஒரு மரத்துக்கு பின்னாடி என் பக்கம் அடிக்க சொல்லு அவங்கள. இங்கேயா? கர்ரி போகுது. கரடி தான் ஏறுது மரத்தில். இங்கே ஒன்று போகுது. 2 கர்ரி மேலே ஒன்று. ஆமாம் மரத்தில் ஒன்று மேலே ஏறுது பாருங்க. மேலே ஏறுது. அங்கே ஒன்று நிற்கிது பாருங்க. அங்கே ஒன்று நிற்கிது. நான் காரில் வரும்பொழுது சொன்னேன் இல்லையா, ஒரு மரத்துக்கிட்ட எப்பயுமே சிறுத்தையும் கரடியும் வரும் அப்படின்னு இங்கே உள்ள ஓனர் சொன்னார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அங்கே டார்ச் அடித்து பார்த்தோம். மேலே நின்று பார்த்தா அங்கே கண்ணு மட்டும் தெரியுது. அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கண்ணு மட்டும் லைட் மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா உடம்பு மூவ் ஆகுது, கருப்பாக இருக்குது. எங்களுக்கு என்ன டவுட்டு, இருட்டில் பார்க்குறனால சிறுத்தை கருப்பாக தெரியுதா, இல்லை கரடி இருக்கா, கரடியும் மரம் ஏறும் சிறுத்தையும் மரம் ஏறும், இல்லை பிளாக் பேந்தரும் இங்கே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளாக் பேந்தர் ஏதாவது இருக்கா அப்படின்னு எங்களுக்கு பலவிதமான குழப்பம். ஒரு கேட்காதா? அலாரம் கால். இல்லை அலாரம் கால் இல்லை, பேர்டு ஏதோ கற்றுது. எப்படி கரெக்டாக கரடியாக பார்த்தோன்னா 2 கரடி இருக்குப்பா. 2 3 கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. கரடியும் லெப்படாடா. கரடியா லெப்படான்னு அங்கே தெரியல. போகுது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு லெப்படா தாண்டா இருக்கும் அது. கண்ணு கருப்பாக இருக்குது. லெப்படு இல்லை, கரடி தான். இப்போ ஆமாண்டா ஆமாண்டா கரடி. கரடி வேற விடுது பாரு. ஏய் நான் வந்து உங்களுக்கு மூஞ்சி தெரிஞ்சு பாருங்க. மூஞ்சி ஆமாம் மூஞ்சி தெரியுது. பிளாக் தெரியுதா இல்லை உங்களுக்கு? தெரியுது. மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று ஏய் இருக்குது. கத்தாதீங்க, இந்த ஓடி பக்கம் ஒன்று கீழே 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 காமிடா. அங்கே அங்கே அது பேர் உட்காந்துருக்கு பாரு கரடி. ஏறுது மரம் ஏறுது. மரம் ஏறி தாவுது. கரடியே லெப்படாங்க. இது பிளாக் பேந்தர் இல்லை இல்லை கரடி தான். கரடி தான். இல்லை இல்லை மூஞ்சி தெரிஞ்சுப்பா. பிளாக் பேண்ட் இல்லைடா பிளாக் பேந்தர் மாதிரி இருக்குடா. மூஞ்சி தெரிஞ்சு பாருங்க. பிளாக் பேந்தர் மாதிரி தான் இருக்கு. எங்களுக்குள்ளார பலவிதமான கேள்வி, அது சிறுத்தையா கருஞ்சிறுத்தையா இல்லை கரடியா அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு நார்மல் கண்ணில் பார்க்கும்போது அது நல்லாவே தெரியுது. உருவம் நல்லா பல்காக புசு புசுன்னு இருக்குது, மூவ் ஆகுது, கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. உருவம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதில் வந்து காமிக்கவே முடியல. ஏன்னா கண்ணு கூட வெளிச்சம் கூட உங்களுக்கு இதில் தெரியல அந்தளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து நாய் குலைக்குது. அங்கே வீடு இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபார்மு தேவ் ஃபார்ம் இருக்குல்ல, அது அங்கே தான் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் யானை. இல்லை நல்லா போகிற மாதிரி இருக்குது. ஏய் ஏதோ ஏதோ மூவ் ஆகுது. ஏதோ மூவ் தெரியுது. அங்கே ஆமாம் யானை மாதிரி தான் இருக்குது. இல்லை யானை மாதிரி இருக்குது. சைஸ் பெருசாக இருந்தது. கத்துது. அது ஒரு லைட் எரியுதுல, ப்ளஸ் அந்த லைட் எரியுதுல, அந்த லைட்டுக்கிட்ட ஒன்று அந்த மரத்தோட உச்சியில் பாரு செம்ம பிரைட்டாக இருக்குது. சிறுத்தை தான். சுத்து தான். உட்காந்து உட்காந்து ஸ்டைல் பாருங்க. மழுங்கிது. அது அங்கே தான் வெடி வெடிக்கிறாங்க. சவுண்டு கடிச்சு பற்றியாப்ப ஊருக்குள்ள தான் போயிருக்குமா? அதான் அந்த வில்லேஜ் சொன்னார்ல அந்த குக்கு, ஓட்டாடைய என்ன கோட்டாடை. கோட்டாடை, அது பேரே மறந்துடுறேன். அது எங்கே? இங்கே இல்லை இருக்குது. அது மேலே லைட் எரியுது பாரு.
மலை மேலே, அந்த மலை மேலே லைட் எரியுது பாரு, அதுதான். இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஆமாண்டா, கிளையில உட்காந்து 2 3 இருக்கு, நிறைய இருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, நடுவில் வர ஒன்று போச்சு. இல்லை 2 தான், ஒன்று கீழே இறங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நைட் ஆனால் இங்கே ஒரு 20 ஃபீட்ஸில் அங்கே ஒரு மரம் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு வந்து ஈவினிங் 7 மணிக்கு வரும், காலையில் 5 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கும். ஓஹோ, ஏன்னா அங்கேருந்து எல்லாம் டார்ச் அடித்து சத்தம் போட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாயெல்லாம் குலைச்சிட்டு இருந்தது. இந்த ரெசார்ட்டில் நம்மளை நைட் சஃபாரிக்கும் கூட்டு போவாங்க. அப்படி தான் நாங்கள் நைட் சஃபாரிக்கு கிளம்பி போனோம். உண்மையிலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் நைட் சஃபாரி நாங்கள் கிளம்பினோம். ஏன்னா லேட் நைட் நம்ம போகிறப்ப கண்டிப்பாக வந்து அனிமல் சைட்டிங்கிறது இருக்கும். பர்டிகுலராக எப்படியும் சிறுத்தையை பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்மாக இருந்தது. ஸோ அதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம போனோம். இந்த நைட் சஃபாரிக்கு சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏறக்குறைய ஒரு 2 hours போல் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. உண்மையிலே செம்ம அட்வென்ச்சராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் பாருங்கள். சிறுத்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடம் தானே. அந்த ரெசார்ட் மாடியிலிருந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கரடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா சிறுத்தையாக இருக்கணுங்கிறது ஷோர் தான். ஆனால் எங்களால் வந்து கிளியராக காமிக்க முடியல. கண்ணு நல்லா தெரிஞ்சுது, பளிச்சுன்னு உடம்பு தெரியுது, ஒரு நல்ல பெரிய உருவம் வந்து அப்படியே மூவ் ஆகி போகுது, மரத்து மேலே ஏறுது, அப்புறம் இறங்குது. இதெல்லாம் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சதை தவிர உங்களுக்கு காமிக்க முடியல. உங்களில் சில பேர் கூட நினைக்கலாம் நம்ம வந்து பார்த்தோமோ இல்லையோ சும்மா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். எங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை ஜஸ்ட்டு உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், ஸ்லோவாக போவோம். ஏன்னா இங்கே தான் கிராஸ் ஆகுது, இங்கே தான் ஆகும். அதுக்கு மேலேனா இந்த சைட் பள்ளமாக இருக்கும், ரோட்லேயே தான் போகும். யானைனா இதுதான் கிராஸ் ஆகுற இடம். யானை, லெப்பர்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ தான் போட்டிருக்கு. நாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த இரவு நேர சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நடக்கலை. அதாவது இந்தியன் காரும் பார்க்கிங் டியர் மட்டும்தான் நமக்கு இதில் பார்க்க முடிஞ்சுது, வேறு எதுவும் பார்க்க முடியல. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸு. அதிகமாக வனவிலங்கு நடமாடக்கூடிய ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே மனசு வந்து திக் திக்குன்னு இருந்தது. ஸோ அது ஒரு லேட் நைட்டில் போகும்பொழுது கண்டிப்பாக செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. என் கூட சேர்ந்தும் நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் இதை விட ஒரு சூப்பரான ஒரு இடத்துல தான் உங்களை சந்திக்க போகிறேன். அதாவது நம்மளுடைய ஃபேவரட்டான பிளேஸு, ரொம்ப அட்வென்ச்சரான பிளேஸு. அது எந்த இடங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.